ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சர்வதேச அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த சந்திராயன்-3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சந்திராயன்-3 தான் நேற்றே லைவ் பண்ணிட்டாங்களே. நேற்று வந்து போய் லேண்ட் ஆனதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்தியாவின் சாதனையை பார்த்து பெருமை அடைந்திருப்பவர்கள் பலர் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் பேப்பர்லேயும் போட்டாங்க அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நாம் வந்து இப்போ ஃபஸ்ட் லைனில் இந்த விஷயத்தை தொடர்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தது மாதிரி USA, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்தபடியாக நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு வந்து ராக்கெட் அனுப்பியது இந்தியா. அதுவும் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா சவுத் போல் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதல் முறையாக உலகத்திலேயே இந்த ரோவரை லேண்ட் பண்ணது இந்தியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமைக்கு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்குது. இப்போ சர்வதேச வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒரு மூக்கில் விரலை வச்சு பார்க்கக்கூடிய அளவில் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு யார் காரணம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சந்திராயன்-3 எப்படி இயக்கப்பட்டது, அதற்கான ஃபியூவல் என்ன? ஏன்னா நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வீட்டில் 2 வீலர் இருக்கும், கார் இருக்கும், இது பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு ஒரு ஃபியூவல் ஊற்றுவோம் இல்லையா, டீசலோ பெட்ரோலோ ஊற்றுவோம். அப்போ இந்த ராக்கெட் எதில் இயங்குது, டீசல் பெட்ரோல் போட்டால் அவ்வளோ தூரம் போகுமா, என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராயனில் நடந்த அரசியல் உள்குத்து என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஜியோட உள்குத்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த உள்குத்தையும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த சந்திராயன் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வந்து தரையிலேருந்து சந்திராயன் கிளம்புது, அது ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து கிளம்புது. ஏன் ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து எப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த ஈக்வடார் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டது. அதனால் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஆந்திராவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் வந்து இந்த இடம் ஸ்ரீஹரிகோட்டா. இந்த ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து தான் வந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, சந்திராயன்-3. ஸோ இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு இயங்குது. அது வந்து என்னென்னா சாலிட் ஃபியூவல் அப்படின்வாங்க. சாலிட் ஃபியூவல்னால் கல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து திரவ வடிவத்தில் இருக்காது, சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியூவலில் தான் இறங்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டோட்டல் வெயிட், இந்த சந்திராயனுடைய டோட்டல் வெயிட் வந்து 1450 கிலோகிராமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து இந்த ஃபியூவல் டேங்குக்கு சரியாக போயிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது தான் இந்த சந்திராயன்-3 அந்த ராக்கெட்டோட வெயிட்டும் சரி, அதற்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ரோவரும் சரி, அதுக்கப்புறம் விக்ரம் லேண்டரும் சரி, இதோட மொத்த வெயிட்டில் 80% வந்து இந்த சாலிட் ஃபியூவலை வந்து பிடிச்சிக்கிறோம். இந்த சாலிட் ஃபியூவலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீக்குச்சியெலாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தில் ஒன்று, அது பெஸ்டிசைட்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஃபியூவல். இதை வந்து சராசரி மனிதர்கள் நம்ம பயன்படுத்த முடியாது, இது கிடைக்கவும் கிடைக்காது. தடை செய்யப்பட்ட, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது, இந்த சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல். ஸோ இதுதான் வந்து இந்த ராக்கெட்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுது. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவோட ஒரு கடைக்கோடியிலேருந்து இன்னொரு கடைக்கோடியோட டிஸ்டன்ஸு 3600 கிலோமீட்டர். இதுக்கே நம்ம ட்ரெயினில் போனால், அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போனாலுமே 72 மணி நேரம் ஆகுது. அப்போ ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இது வந்து இப்போ நிலவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,82,000 கிலோமீட்டர். 3,82,000 கிலோமீட்டர் நிற்காமல் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா, அப்போ அதில் எவ்வளோ வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து பாடுபட்டிருப்பாங்க, எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து 42 நாள் பயணித்து இந்த 3,82,000 கிலோமீட்டரை இதை கடந்து அங்கே போய் நிலவில் போய் கிட்ட நின்றுருக்கு இந்த சந்திராயன்-3. அதிலிருந்து பிரிந்து போனது தான் வந்து விக்ரம் லேண்டர். அந்த விக்ரம் லேண்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரோபோட்டிக் ஒரு மெஷின் அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு நிலவு கிட்ட போகும். நிலவு கிட்ட போயிட்டு அதில் லேண்ட் ஆகும். அதுக்கு ஒரு இடத்த அது தேர்வு செய்யும். அதில் வந்து நவீன 3D கேமராலாம் இருக்கும். இதை வைத்து கண்டுபிடிச்சு, அது ஒன்றும் தண்ணிக்குள்ளே இறங்கிடக்கூடாது,
நிலவில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சந்திராயன் 1 கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்றத முதல்ல உலகத்துக்கு தண்ணீர் இருக்குன்னு உலகத்துக்கு சொன்னதே நம்ம விஞ்ஞானிகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தண்ணியில் இறங்கிடக்கூடாது, பாறைகளில் இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு இடத்தை தேர்வு செய்து அதுவும் சேஃப்டியாக லேண்ட் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பிரக்ஞான் ரோவர் அப்படின்ற ஒரு ரோபோ. இது வந்து என்னென்னா இதிலிருந்து பிரியும். அதாவது ராக்கெட்லேருந்து விக்ரம் லேண்டர் பிரிஞ்சு விக்ரம் லேண்டர் போய் அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து என்னென்னா 3 மணி நேரத்தில் அழகாக பிரிஞ்சது இது பிரக்ஞான் ரோவர் அப்படின்ற ஒரு ரோபோ. அது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த தரையில் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதை வந்து எடுத்து சாம்பிளை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி ரிசர்ச்சுக்கு உதவுறது எது அப்படின்னா இந்த பிரக்ஞான் ரோவர். ஸோ அதுவும் சிறப்பாக செயல்பட்டு போய் லேண்ட் ஆகி அதில் உள்ள பொருட்களை அது வந்து சேகரிக்க தொடங்கி விட்டது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நிலவின் ஒரு பகுதி வந்து 15 நாட்களுக்கு வந்து வெயில், அதாவது சூரிய ஒளி அங்கே படும். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு 15 நாளைக்கு இருட்டாயிரும், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து நிலவோட இன்னொரு பக்கத்துக்கு போயிடும். அப்போ இந்த சூரியன் நீங்கள் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு, நம்ம அதிகபட்சமாக அக்னி நட்சத்திர காலத்தில் 41, 42 டிகிரி வரைக்கும் போகும். ஆந்திராவில் ஒரு 45, 47 வரைக்கும் போகும். அதே சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா 51, 52 வரைக்கும் போகும் அப்படின்வாங்க. மனிதர்கள் வெளியே நடமாடவே முடியாது. 51 டிகிரி செல்சியஸுக்கே அப்படி ஒரு நிலை அப்படின்னா அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். 150 டிகிரி மனிதன் வந்து வெளியில் வந்தானா பஸ்பம் ஆயிடுவான், அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர். சரி, இது இப்படி இருக்குல்ல, இப்போ சூரியன் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இருட்டாயிரும்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா -150 டிகிரி. அதாவது 0 டிகிரிலேயே நம்ம வாழ்கிறது, நம்ம இந்த ஊரில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துலாம் போய் வாழ்கிறது கஷ்டம். அப்போ வந்து சில நாடுகளில் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இங்கே நம்ம பூமியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா போன்ற பகுதிகள், இன்னும் சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா -30, -40லாம் 50லாம் போயிருக்கு. ஆனால் இது வந்து என்னென்னா -150 விரைச்சி, அதாவது எல்லாமே விரைச்சி போயிடும். ஸோ அந்த மாதிரியான 2 எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டை தாங்கக்கூடிய அலாயினால் செய்யப்பட்டது தான் இந்த விக்ரம் லேண்டரும் பிரக்ஞான் ரோவரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சூடையும் தாங்கணும், எக்ஸ்ட்ரீம் குளிரையும் தாங்கக்கூடிய அளவில் விஞ்ஞானிகள் அங்கே போகாமையே இங்கே உட்கார்ந்தே ஒரு கால்குலேட் பண்ணி அதை செயற்கையாக அந்த ஹீட்டையும் அந்த குளிர்ச்சியும் ஏற்படுத்தி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது போய் கரெக்டாக இவங்க போட்ட கணக்குப்படி கணிப்புப்படி கரெக்டாக போய் அங்கே இறங்கி ஆராய்ச்சியும் தொடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோ பெரிய வெற்றியை வெற்றிக்கனியை நம் விஞ்ஞானிகள் பறித்திருக்கிறார்கள் நம்ம பார்த்து நாம் நிச்சயமாக பெருமைப்படணும். அதனால தான் உலகமே வியக்குது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கு அடுத்து நம்ம தான் இதை பண்ணியிருக்கோம். அதுவும் சவுத் போலில் முதல் முறையாக கொண்டு போய் நம்ம லேண்டரை இறக்கியிருக்கோம் அப்படின்றது அது அடுத்த ஒரு யாருமே இறக்குனது கிடையாது. அமெரிக்கா இறக்குனது கிடையாது, ரஷ்யா இறக்குனது கிடையாது, சைனா இறக்குனது கிடையாது. சவுத் போலில் கொண்டு போய் நம்ம விக்ரம் லேண்டரை இறக்கியிருக்கோம் அப்படின்றது நமக்கு மற்றும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உள்குத்துன்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, உள்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிக்கு காரணமானவர்களை நிச்சயமாக போற்றி புகழ்ந்தாகவே வேண்டும். இதற்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம சயின்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழு, சந்திராயனோட ஹெட்டு, இவங்க இஸ்ரோவோட ஹெட்டெல்லாம் காரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கு நம்முடைய இந்த வெற்றிக்கு காரணம் நேரு அப்படின்னா அதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது. ஏன்னா 1962 நேரு அவர்கள் தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸு இதை பற்றிய ரிசர்ச்சுக்கான ஒரு அடிக்கல்லை நாட்டி வச்சுருக்காங்க. இதை துவங்கலாம், இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு. அதை வந்து அடுத்த கட்டமாக விக்ரம் சாராபாய் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொடுக்குறாங்க. அப்போ 1971 தான் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தான் இதற்கு இந்திரா காந்தி அவர்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டு இதை நம்ம பண்ணியே ஆகணும், பெரிய அளவில் ஸ்பேஸ் சயின்ஸில் நம்ம உள்ளே நுழையணும், சர்வதேச அளவில் ரஷ்யாவையும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஒரு நாளைக்கு நம்ம வரணும்னு சொல்லி ஃபண்டை ஒதுக்கி அந்த சயின்டிஸ்ட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுத்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. அவர் போட்ட அந்த அடித்தளத்தோட வெற்றி தான் இன்றைக்கு நாம் இந்த வெற்றிக்கணையை சுவைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இதில் எந்த பங்குமே கிடையாது. இவர்கள் எந்த உற்சாகப்படுத்தலும் இதுவும் கிடையாது. அப்போ வந்து நம்ம பொய் சொல்கிறோம், சும்மா சொல்கிறோம், இந்த ஆட்சியாளர்கள் குற்றம் சொல்கிறக்காக சொல்கிறோம் நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இஸ்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இந்திய அரசு 12,500 கோடி ரூபாயை குறைத்து கொடுத்துருக்கிறது. ஏன்னா பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க.
இஸ்ரோவோட ரிசர்ச் திட்டத்துக்கு எப்பயும் ஒதுக்கின நிதியை விட இந்த முறை 12,500 கோடியை குறைத்து ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சந்திராயன் 2 வந்து சக்ஸஸ் ஆனவுடனே அந்த சயின்டிஸ்டே 5 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் நம்ம அரை மணி நேரம் ஆற்றினார் பாருங்கள். கொடியெல்லாம் காட்டி அதை இதெல்லாம் பண்ணி நம்ம ஆற்றினார்ல. இதற்கு இவர்கள் செய்த இது என்ன தெரியுமா? துரோகம்னு கூட சொல்லலாம். அதை 32% வந்து சந்திராயன் 3க்கான நிதியில் குறைப்பு செய்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு 1000 கோடி வேணும் அப்படின்னா 32 கோடி கம்மியாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவர்கள் பெருமையை கொண்டாடுறாங்க. இவர் தான் அனுப்புனாங்க. சங்கிகள்லாம் வந்து கொடியை காட்டிட்டு தேசபக்தின்றான். சரியா? ஆனால் இவர்கள் வந்து இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட்டுக்கு அதற்கான திட்ட மதிப்பீட்டுக்கு 32% அளவுக்கு குறைத்து பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதையும் தாங்கி கொண்டு நம்ம சயின்டிஸ்ட்டு எந்த இதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 600 சில்லற கோடியில் ஒரு படம், பாகுபலி படத்தோட பட்ஜெட்டே 600 சில்லற கோடி, அந்த அமௌண்ட்டில் ஒரு சேட்டலைட்டை ஒரு இது வந்து நிலவுக்கு இந்த சந்திராயன் 3 அனுப்பி நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க. உலகமே வாய் பிளந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்தியாவை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் நம்ம சயின்டிஸ்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து நம்ம நிலவுக்கு வந்து ராக்கெட்டை விடுறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்திரா காந்தி அவர்களும் நேரு அவர்களும் தான். அவர்களை நாம் மறக்கவும் முடியாது. இவர்களை நிச்சயமாக இவர்கள் தான் எதுவும் செஞ்சார்கள்னா இவர்களால் எந்த இதுவுமே நடக்கலை. கொடுத்த ஃபண்டையும் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றதையும் நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.